தமிழ்நாட்டிலேயும் ஆந்திரா தெலுங்குலையும் சினிமாவில இருந்து சிஎம் ஆகுது. நம்ம மக்கள் வந்து அவ்வளவு கிரேஸ். தமிழ்நாட்டில் வருங்காலத்தில் சினிமாவை சேர்ந்த உதயநிதி சார் வந்து சிஎம் ஆகுவார். அவங்க இப்போ ஸ்டாலின் சார் இருக்கும்போது உதயநிதி சார் எப்படி சிஎம் ஆக முடியும்? நீங்க விஜய் சாரே சிஎம் ஆக முடியாதுன்னு சொல்லும் போது விஜய் சாரோட ஜூனியர், சோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரேம்ல வரும்போது ஜனங்க என்ன ரிசீவ் பண்ணிப்பாங்க? இவர் பெட்டரா இவர் பெட்டரான்னு ஜனங்க செலக்ட் பண்ணணும். நான் இல்ல, நான் ஓட்டர் கூட கிடையாதுங்க. சோ செல்வா சார் கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க, ஏன்னா அவர் ஓட்டர் தாங்க. நான் ஏதோ அப்படி நிம்மதியா ஒரு அங்க பிரச்சனை இங்க வந்திருக்கலாம், எங்க பிரச்சனை அங்க வந்திருக்கலாம். நீங்க டோட்டலாவே எனக்கு ஆப்ப வச்ச நான் எங்க போய் இருக்கிறது? அமெரிக்கா தான் போகணும். ஒரு மிகப்பெரிய நடிகர் அவர் வந்து சினிமா விட்டு அரசியல் வராது அப்படின்றப்போ இந்த சினிமா வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுமா, இல்ல அவரால் இந்த பாதிப்பாது இருக்குமா? இருக்காங்க. விஜய் வந்து அவர் திரைத்துறையில ஒரு மிகப்பெரிய நடிகரா இருந்தாரு, இப்ப அரசியலுக்கு வந்துட்டாரு. இப்ப அந்த இடத்த யாராவது பூர்த்தி செய்ய முடியுமா, இல்ல ஏதாவது? சார், இண்டஸ்ட்ரி பாலிடிக்ஸ் யாருக்காக வெயிட் பண்ணாது. இது வந்து ஒரு சிங்கம் மேல உட்கார்ந்துட்டு அந்த என்ன சொல்லுவாங்க ரைட் மாதிரி தான். அந்நேரத்துக்கு யார் உட்கார்ந்தாங்களோ அவங்க போயிட்டே இருப்பாங்க. அவங்க டயர்டா இறங்குனா இன்னொருத்தர் ஏறி போயிட்டே இருப்பாங்க. சோ விஜய் சார் வரதுக்கு முன்னாடி ரஜினி சார், கமல் சார், விஜயகாந்த் சார், சத்யராஜ் சார் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா விஜய், அஜித், நம்ம சூர்யா சார், இந்த மாதிரி கார்த்தி எல்லாம் வந்திருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்த எப்பவுமே அந்த அடுத்தங்கிறது இருக்கும். பாலிடிக்ஸ்ல சினிமால அது கண்டிப்பா அடுத்த வந்துட்டே இருக்கும். நம்ம இல்லைன்னா இன்னொருத்தர் அந்த பிளேஸ் ஃபுல்ஃபில் பண்ண போறாங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட். நீங்க சினிமால இருந்து அரசியல் சினிமாவில் வந்து நீங்க கேப்டன் பிரபாரம் பார்த்துருக்கீங்க. பெரும்பாலான படத்தில் அரசியல்வாதிகள் மினிஸ்டர் தான் வில்லனா இதாக காமிக்கிறீங்க. நீங்க ஒரு மினிஸ்டர் ஆன பிறகு சினிமாவில் இப்படி காமிக்கிறாங்க, உங்க கோவம் வந்திருக்கா? ஒரு பர்டிகுலர் ஆர்கே செல்வம் சரியா இருக்கும். கேப்டன் பிரபாகர் வந்து நாங்க என்ன ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீன் டெஸ்ட் பண்றதுக்கு கூப்பிடும் போது போட்டோ செக்ஷன் முடிஞ்சது. ஒரு 4-5 ட்ரெஸ்ல எனக்கு க்ளோஸ் அப் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்தாங்க. அப்புறம் இந்த டிக்கெட் கொடுத்தாங்க, நீங்க போய் இந்த படம் பாருங்க. அந்த டைரக்டர் பத்தி தெரியணும் இல்ல, எனக்கு அப்போ தமிழ் ஒன்றும் தெரியாது, ஆந்திரால இருந்து வந்ததுனால. ஸோ தியேட்டர் போய் அந்த படம் பார்க்கும்போது இளையராஜா சார் பேரு பயங்கர கைத்தட்டல், அப்புறம் செல்வமணி சார் பேரு பயங்கர பெரிய டைரக்டர். அப்பதான் தெரிஞ்சது அவரு. ஏன்னா அவரை பார்த்து அப்படியே ஒல்லியா இருப்பாரு, ரொம்ப சிம்பிளா ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்பார். ஸோ இவரே இவ்வளவு பெரிய படம் பண்ணறான்னு ஒரு ஷாக்கிங் எனக்கு.